வணக்கம். திருமந்திர தொடர தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இறைவனுடைய பெருமைகள், இயல்புகள், அவனுடைய ஆச்சரியமான செய்திகள் எல்லாம், விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்று ஒவ்வொரு பாடலிலும் திருமூலர் சொல்லக்கூடிய அந்த அற்புதங்களை எல்லாம் அனுபவித்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்குரிய பாடல், உலக சக்திகளில் எல்லாம் மேம்பட்ட ஒரே சக்தி அவன்தான். அவன்தான் ஐம்பெரும் பூதங்களின் தலைவன், அதிலும் தீயினுடைய தலைவன். அந்த தீ அவன் எதற்கு பயன்படுத்துகிறான் என்பதெல்லாம் பார்க்க போறோம். கடல் மட்டம் உயராமல் இருக்கு காரணம் என்ன? இப்ப திருச்செந்தூர் கோயில் கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னால கட்டப்பட்டிருக்கும். கடற்கரையில கடலை ஒட்டியே இருக்குது. அப்ப கடல் மட்டம் உயராம இருந்தா தானே அது பன்னெடுங்காலமா இப்ப நிலைத்து நிற்க முடிகிறது. சுனாமி கூட அதனை தாக்க முடியவில்லை. அதையெல்லாம் செய்யக்கூடியவன் யாரு? அதற்கு அவன் நெருப்பை எப்படி பயன்படுத்துகிறான்? அதே மாதிரி அவன் யார் யாருக்கெல்லாம் அருள் புரியக்கூடியவன்? அவன் கடல் மட்டத்தை உயராம பார்க்கிறான். அதே மாதிரி பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள் அனைவருக்கும் அருள் புரிகிறான். எப்படி அருள் புரிகிறான்? அல்லும் பகலும் அருள் புரிகிறான். 24x7 அருள் புரிகிறான். அப்ப அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத ஒரு பாட்டுல சொல்றார். வல்லவன் வன்னிக்கிரை, வல்லவன் வன்னிக்கிரை இடைவாரணம் நில்லென நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லன வேண்டா இறையவர் தம் முதல் அள்ளும் பகலும் அருளுகின்றானே. இந்த மாதிரி ஆச்சரியங்கள்லாம் செய்யக்கூடிய அந்த இறைவனை போய் இறைவன் இல்லவே இல்லைன்னு சிலர் சொல்றாங்களே, அதுக்காக இந்த பாட்டை வைக்கிறாரு. அப்படிப்பட்ட இறைவனை இல்லைன்னா வேண்டாம், உனக்கு தெரியாது. உன்னுடைய இதயம் 24x7 இயங்கிக் கொண்டிருக்கிறதே, நீயா அதை இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ தூங்கும் போதும் உறங்கும் போதும் வேற செயல்களை செய்யும் பொழுதும் அது பாட்டுக்கு அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய நுரையீரல் அது பாட்டுக்கு அதனுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி? அவன் அல்லும் பகலும் உங்களை காத்து கொண்டிருப்பதனால் தானே. வினைப்பயனுக்கு ஏற்றவாறு நீங்கள் இத்தனை மூச்சுக்களை விட வேண்டும் என்று சொல்லும் போது அத்தனை மூச்சுக்களை அவன் எண்ணிக்கொண்டு கணக்கு பார்த்து கொண்டு சரியாக உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறானே. அப்படிப்பட்ட இறைவனை போய் இல்லை என்று சொல்கிறீர்களே அப்படின்னு அங்கலாய்க்கிறார். இல்லன வேண்டா இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருள்கின்றானே. அல்லுன்னா இரவு, பகல். இரவும் பகலும் அவன் அருள் செய்து கொண்டிருப்பதனால்தான் உங்கள் உடலில் உள்ள அனைத்து மண்டலங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட இறைவனை போய் நீ இல்லைன்னு சொல்றையே, உனக்கு அறியாமை எந்த அளவுக்கு இருக்கிறது, இருந்தால் இப்படி செய்வாய் அப்படின்னு சொல்றார். அவன் எப்படிப்பட்டவன்? உலக சக்திகளுக்கெல்லாம் மேம்பாட்டு சக்தி உள்ளவன், வல்லவன். அவனுக்கு மேல ஒரு வல்லமை உடையவன், அவனுக்கு மேல ஒரு சக்தி இல்லை. அவன் வல்லாள கண்டன். அவன் பிரம்மனுக்கு பிரம்ம மந்திரத்தை உச்சரித்து அதை அவன் மறந்த பொழுது, ஆணவத்தினால் மறந்த பொழுது மீண்டும் அதை கற்பித்து அவனுக்கு ஞான வாளை அளித்தவன். பிரம்மனை விட உயர்ந்தவன். திருமாலுக்கு சக்கர ஆயுதத்தை அளித்து அதற்கு தாங்கக்கூடிய சக்தியையும் அளித்தவன். திருமால் கையில் உள்ள சக்கரம் அவர் கொடுத்தது. சக்திக்கு தன்னுடைய பாதியவே கூர் செய்து கொடுத்தவன். சூரபத்மனை அழிப்பதற்காக தன்னுடைய கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை உண்டாக்கி 6 கடவுளை உருவாக்கியவன். அவனும் சிவனின் அம்சம். அவனுக்கு மேலானவன் எவனும் இல்லை. சிவனுக்கு மேலானவன் எவனும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. இன்னொரு பாட்டுல சொல்றார். இப்படி அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவன், அவனுக்கு மேலான வல்லவன் என்று ஒருவன் இந்த உலகத்தில் இல்லை. கணங்களுக்கு தனபதியாக தலைவனாக கணபதியை உருவாக்கியவன் அவனே. அனைத்து சக்திகளையும் இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கியவன். அனைத்துமே ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அவன் அருளால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவன் என் முகத்தான், என் குணத்தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஆன்மா எல்லாமே அவன்தான்.
அப்ப அவனுக்கு மேலானது உலகத்தில் இல்லை, வல்லவன். இந்த வல்லவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்மளை விளங்க வைக்கிறார். ஒருவனே உலகேழும் படைத்தான், ஒருவனே உலகேழும் காத்து அழிந்தான், ஒருவனே உலகேழும் துடைத்தான், ஒருவனே உலகோடு உயிர்தானே. அனைத்து உயிர்களிலும் ஒருவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றால் அவனை விட மேலானவன் ஒருவன் இருக்க முடியுமா? அவன்தான் வல்லவன். வல்லவன் அவன் எப்படிப்பட்டவன்? வன்னிக்கு இறை. தீக்கடவுளுக்கு அவன்தான் தலைவன். தீக்கடவுளைத்தான் அவன் தீயவர்களை அழிப்பதற்கு பயன்படுத்துகிறான். வன்னிக்கு இறை. தீக்கடவுளுக்கு மட்டும் தலைவன் இல்லை, ஐம்பெரும் பூதங்களுக்கும் அவன்தான் தலைவன். ஐம்பெரும் பூதங்களில் தான் தீக்கடவுளும் வருகிறார். அதனால தீக்கடவுளுக்கும் அவன்தான் தலைவன். பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்னா உலகம் முதலிய ஆன 5 பூதங்களும் நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாமே அவனால் மறைந்து விட்டன. அவைகள் எல்லாம் இறைவனாக பார்க்கும் ஒருவருக்கு அவைகள் 50 பூதங்கள் தெரியாது. வெறும் 50 பூதங்களாக பார்ப்பவர்களுக்கு இறைவன் தெரிய மாட்டான். படித்திருக்கோம் இல்லையா? அப்ப 5 பெரும் பூதங்களுக்கு அவன்தான் தலைவன். தீக்கடவுளுக்கும் அவன்தான் தலைவன். தீக்கடவுளை வைத்துக் கொண்டு அவன் தீயவர்களை சுடுவதற்கு பயன்படுத்துகிறான். அங்கி செய்து ஈசன் அகலிடம் சுட்டது, அங்கி செய்து ஈசன் அலைகடல் எரித்தது, அங்கு செய்து ஈசன் அசுரரை கொன்றது, அங்கிய ஈசனுக்கு கையம்புதானே. அவன்தான் வன்னிக்கு இறை. வன்னி என்றால் தீ. வல்லவன் வன்னிக்கு இறை. இடைவாரணம் நில்லன நிறுத்திய நீதியுள் ஈசனை. வாரணத்துக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. யானை என்று ஒரு பொருள் இருக்கிறது, கடல் என்று ஒரு பொருள் இருக்கிறது. இங்கு கடல் இடைவாரணம், கடல் இடையே அந்த தீக்கடவுளை நிறுத்தி கடவுளுடைய மட்டம் உயராமல் அதிகப்படியான தண்ணியை எல்லாம் எரித்துக் கொண்டிருக்கிறான். அதான் அங்கி செய்து ஈசன் அலைகடல் சுட்டது. அதனால்தான் கடல் மட்டம் உயராமல் நாமெல்லாம் காப்பாற்றப்படுகிறோம். அப்படி என்றால் சில இடங்களை நீர் விளங்குகிறதே ஏன் என்ற கேள்வி உங்களுக்கு வரும். அவைகள் வினைப்பையினால் முடியக்கூடிய நேரம் வந்து விட்டால் முடிந்துவிடும். தான் ஒரு காலம் தனிச்சுடராய் நிற்கும், தான் ஒரு காலம் தன் மலையாய் நிற்கும், தான் ஒரு காலம் சண்ட மாறுதமாயிருக்கும், தான் ஒரு காலம் தன் மாயனுமாமே. காக்க வேண்டிய நேரம் வரும்பொழுதெல்லாம் காப்பான், அழிக்க வேண்டிய நேரம் வரும்பொழுது சுடராக தீயாக நின்று அழிப்பான், பெருமழையாக வெள்ளமாக வந்து அழிப்பான், சூறாவளி காற்றாக வந்து அழிப்பான். வினைப்பயன் படி வினைப்பயன் உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் உண்டு, உலகத்திற்கும் உண்டு, உலகத்திற்கும் உண்டு. 4,32,000 வருஷம் இந்த கலியுகம் முடிந்தவன் அழிந்துதான் ஆக வேண்டும். அதுதான் வினைப்பயன், அதுதான் அதனுடைய ஆயுட்காலம். எல்லா கட்டடங்களுக்கும் ஆயுள் உள்ளது. திருக்கோயில்களில் சிவன் உரையக்கூடிய கோயில்களுக்கு மட்டும்தான் காலத்தை கடந்து நிற்கக்கூடியவை. 1000 ஆண்டு ஆனால் நீங்க ஒரு கட்டடம் கட்டுறீங்க, 60 வருஷத்துல அது சிதலம் அடைஞ்சு போகுது. ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னால கோயில் ஏதாவது சிதலம் அடைந்திருக்கிறதா? ஏன்? அங்கே இறைவன் வசித்துக் கொண்டிருக்கிறான். அதைத்தான் சொல்ல வர்றாரு. கடல் மட்டம் உயராமல் இருப்பதற்காக தன்னுடைய தீக்கடவுளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். கடல் நடுவே தீக்கடவுள் நடனமாடி கொண்டிருப்பதால் கடல் மட்டம் உயராமல் உயரக்கூடிய அதிகமான தண்ணியை எல்லாம் அவன் எரித்து விடுகிறான். அங்கி செய்து ஈசன் அகலிடம் சுட்டது. இந்த தத்துவங்கள் எல்லாமே திருமூலர் சொன்னாதான் நமக்கு தெரியும். அதனாலதான் எல்லாத்தையும் ஒரு பாட்டு விடாம நம்ம படிக்க வேண்டும் என்பது. வல்லவன் வன்னிக்கு இறை. இடைவாரணம் நில்லன நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லன வேண்டா. அவனை போய் இல்லைன்னு சொல்றீங்களே, சொல்லாதீங்க. கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு சைவத்தையும் வைணவத்தையும் தாறுமாறாக பேசிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த பாடலை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சக்தி உள்ளவனை போய் நீங்க இல்லை என்று சொல்கிறீர்களே, இல்லன வேண்டா. இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே, அல்லும் பகலும் அருளுகின்றானே. இறையவர் தம்முதல்னா பிரம்மனிலிருந்து விஷ்ணுவிலிருந்து அனைத்து தேவர்களிடமிருந்து மனிதர்கள், அனைத்து ஜீவராசிகள், புல்பூண்டுகள் அனைத்திற்குமே அல்லும் பகலும் அவன் அருள் செய்து கொண்டிருக்கிறான். இரவும் பகலும் எந்த நேரமும் அவன் அருள் செய்து கொண்டிருப்பதால் தான் நம்மளுடைய இதயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நுரையீரல் இயங்கிக் கொண்டிருக்கிறது, சிறுநீரகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் நிம்மதியாக இருக்க முடிகிறது என்றால் அல்லும் பகலும் அவன் அருள் செய்து கொண்டிருக்கிறான். அவன் அனைத்திற்கும் மேலான வல்லவன். அவன் 50 பூதங்களின் தலைவன். குறிப்பாக தீக்கடவுளுடைய தலைவன் இறைவன்.
தீக்கடவுளை தீயவைகளை அழிப்பதற்கு பயன்படுத்துகிறான். கடல் மட்டம் உயராமல் இருப்பதற்கு பயன்படுத்துகிறான். அப்படிப்பட்ட நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த இறைவனை நீங்கள் இல்லை என்று சொன்னால் அறியாமை, இல்லை என்று சொல்ல வேண்டாம். அவன் பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள் முதல் மனிதர்கள், அசுரர்கள் முதல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இரவும் பகலும் படியிழந்து கொண்டிருப்பவன் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். அற்புதமான பாடல் தானே. வல்லவன் வன்னிக்கு இறை இடைவாரணம் நில்லன நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லென வேண்டா இறைவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. அற்புதமான பாடல். வழிபாட்டு பாடல்களை எல்லாம் பாடலாக பாட வேண்டும் என்பதற்காகத்தான் பாடி காண்பிக்கிறேன். வல்லவன் வன்னிக்கிரை இடைவாரணம் நில்லன நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லன வேண்டா இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. அற்புதமான பாடல். மற்றொரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் திருமூல தெய்வத்தினுடைய அந்த ஆசியும் அந்த எல்லாம் உள்ள இறைவன் சிவனுடைய அருளும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.